அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்டிருந்த மினி விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான் இது. இப்போ ½ அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இது குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டை வந்து வாஷ் பண்ணி நல்லா கழுவி காஞ்சதுக்கப்புறமா ஒரு கவரில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா டஸ்ட்டு ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பக்கம் வந்து திருப்பி போடணும். ஸ்டார்டிங்லேயே வந்து ஆயில் சேர்க்காதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், பிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவு தண்ணி மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடச்சிரும். நைட்டு டின்னருக்கு வந்து ஆஃப்டர்நூன் வச்சுருந்த சாம்பாரும் கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி வந்து போட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்